Hello friends, you're with me Dimple. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தி ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ சிக்கன் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி ரைஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் அந்த டயட் பிளான் மெயின்டைன் பண்ணுறவங்க ரெகுலராக சிக்கன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ யூ வில் see the best result out of it. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் புதினா இலை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுலில் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, பட்டர் பார்த்திங்கன்னா 1 or 2 tablespoon as required, ஜிஞ்சர் garlic ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரே ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன், salt as required, pepper powder, ஒரு லெமன். இப்போ நம்ம வெண்ணெயை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். ஸோ புதினா இலைகளை போட்டுடுறேன். இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இது நம்ம பேஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது, இதோடு சேர்த்து தான் பிளெண்ட் பண்ணணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சிக்கன் மேலே போடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. சால்ட் தேவைக்கேற்ப, பெப்பர் பவுடர் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ½ லெமன் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா இந்த எல்லாத்தையும் சிக்கனோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சோக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு இப்போது. ஸோ இது நல்லா ஊறணும். ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பட்டர் போட்டுருங்க. அவ்வளோதான், ஹோல் ரெசிபிக்கே நம்ம 1 ஸ்பூன் இந்த பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை தவிர்த்து எக்ஸஸ் ஆயிலோ எதுவுமே கிடையாது. ஸோ நான்ஸ்டிக்ன்றதுனால நமக்கு ஆயில் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ நீங்களும் நான்ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டுருங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணணும். சிக்கன் நல்லா வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, நல்லா வேகட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரம் குக் ஆகும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகிட்டு ஒரு கிரேவி மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ சிக்கன் வெந்துச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ 20 to 25 மினிட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு அவ்வளோதான் டைம் எடுக்கும். பிகாஸ் நம்ம நல்லா மேரினேட் பண்ணுறதுனால ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடும். அதே மாதிரி அது உள்ளே நல்லா ஜூஸியாக அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த லிக்விடான அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சப்பாத்தி கூட ரைஸ் கூட எப்படி வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.